friends, welcome to free data analytics course. இன்னைக்கு நம்ம 35th day of data analytics courseல இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Power BI series. Power BI seriesல எப்படி different types of chart create பண்றது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல பேசிக்கான ஒரு டெக்ஸ்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அந்த டெக்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்மேட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு Power BI டெஸ்க்டாப்ல பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது, பை சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஃபார்மேட்டிங்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு பார்ப்போம். Let's go to the Power BI and start. So this is the Power BI interface, Power BI desktop ஓட interface. So இப்போ நம்ம எந்தெந்த டேபிள்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, fact table, location table, product table. We are on the report view. இந்த பேனுக்கு பேர் வந்து ரிப்போர்ட் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட் கேன்வாஸ்ல தான் நம்ம பேசிக்கான நம்மளோட ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் we have the table view. இதுல நம்ம எந்த டேட்டால ஒர்க் பண்றோம் அப்படின்ற டேட்டா இதுல டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டேபிள்ல ஒர்க் பண்றோமோ அந்த டேட்டா நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். அட் லாஸ்ட் we have the model view. ஸோ இந்த மாடல் வியூல என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய டேபிளுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னென்ன அப்படின்னு பை டிஃபால்ட்டாவே பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் த ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து ஃபேக்ட் டேபிள் we have the one to many cardinality and the direction is single filter. Here also from location table to fact table நமக்கு வந்து one to many cardinality இருக்கு. இந்த இடத்துலயும் நமக்கு single filter இருக்கு. If you want you can change it to both filter, but as of now I am leaving it. So last classல நம்ம பார்த்தோட just ஒரு overview பார்த்துக்கலாம். So last class நம்ம ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம். சிம்பிளா நம்ம drag பண்ணி இதுல drop பண்ணோம் அப்படின்னா பவர் பிஐஏ பேசிக்கா ஒரு டெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணும். ஆர்எல்ஸ் நீங்க இந்த இடத்துல இருந்து டெக்ஸ்ட் டேபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேபிள் கிரியேட் ஆகும். So now we can create one text table. So fact table இருந்து I want to show the product ID. So let me drag and drop it here. பாத்தீங்களா, நீங்க drag பண்ணி drop பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா என்ன விஷுவல் அதை எடுத்திருக்கு அப்படின்னா it has taken the text table. So next I need a product. So I'll drag and drop the product here. Okay, it's good. So இப்போ இந்த ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்டோட சேல்ஸ் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு ஸோ தெர் இஸ் அனதர் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ராக் பண்ணி நம்ம இங்கே ட்ராப் பண்றது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ட்ராக் பண்ணி இந்த காலம் பாக்ஸ்க்கு கீழே வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா தட் ஆல்சோ வில் கிரியேட் அ காலம் ஃபார் அஸ். ஸோ பை டிஃபால்ட்டாவே சம் இருக்கும் நமக்கு. இப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு எனிதிங் லைக் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு ஆவரேஜ் or count min maximum, that also can be done. So right click பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல average option இருக்கு. So next we have the minimum option, maximum options. இது எல்லாமே நம்ம டீடைலா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். So I'll go with this sum itself. So next I want a profit. So I'm going to drag and drop it in the column box. So this is our text tables. In the text table இருக்கக்கூடிய basic formattings எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். If you have not seen, just go and watch our last class video. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார் சார்ட். ஓகேங்களா, பார் சார்ட் இல்ல அப்படின்னா column chart, both we can say. Today we will concentrate on the bar chart, next we will go with this column chart. So இப்போ இந்த டேபிள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, இப்போ இந்த டெக்ஸ்ட் டேபிள் செலக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு விஷுவல் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் சார்ட் will change to that. For example, இப்போ நான் அந்த டேபிள் செலக்ட் பண்ணிட்டு I am going to select this bar chart. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் என்ன ஆகும், உங்களுக்கு பார் சார்ட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு டூ. லெட் மீ அன்டூ திஸ். இப்போ நீங்க இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணாம அவுட் சைட் செலக்ட் பண்ணிட்டு எப்படி ஒரு ஃப்ரேம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, நீங்க செலக்ட் பண்ணும் போது அவுட் சைட்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரேம் இருந்ததுன்னா இந்த டேபிள் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து இப்போ அதை அன்செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷுவல்ஸ் மேபி எனிதிங் பார் சார்ட்டா இருக்கலாம், காலம் சார்ட்டா இருக்கலாம், மேபி ஸ்கேட்டர் பிளாட்டா இருக்கலாம், பை சார்ட், டோனட், எந்த ஒரு சார்ட் நம்ம என்ன விஷுவல் செலக்ட் பண்றோமோ நியூவா வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பார் சார்ட் கிளிக் பண்ணிருக்கேன். இந்த பார் சார்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஐ எம் டிராகிங் அண்ட் ஜஸ்ட் பிளேசிங் இட் ஹியர் and I am expanding the frame also. So before seeing this, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டெக்ஸ்ட் டேபிள்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு then we will start with this. ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள் நம்ம ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா we have to go to this icon. This is the formatting option icon. Style preset பார்த்துட்டோம், grid பார்த்தோம், values பார்த்தோம், common headers பார்த்தோம், totals பார்த்தோம், specific columns அதாவது
ஒரு காலம்ஸுமே டோட்டல் டேபிளா இல்லாம இண்டிவிஜுவலா ஒரு காலம்ஸையும் எப்படி எடிட் பண்றது அப்படின்றத இந்த ஸ்பெசிபிக் காலம்ஸ்ல பார்த்தோம். ஸோ அண்டர் தி ஸ்பெசிபிக் ஆல்சோ காலம்ஸ் we have covered everything. So at last we have seen this cell elements. Cell elementsல வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் எந்த காலம் வந்து பண்ண போறோமோ, அதாவது எந்த காலம் நம்ம எடிட் பண்ண போறோமோ அந்த காலம் வந்து we can select from this series option. So under series we have the drop down menu. I am going to select sum of sales. So இதுல background colors எப்படி change பண்றது, font colors எப்படி change பண்றது based on the conditional formatting we have seen last class. ஓகேங்களா? So but I have not covered this data bars and icons எல்லாம் நான் cover பண்ணல. So today we will cover this, then I will start with this bar chart. So data bar is nothing but this feature we have seen on this Excel also. நம்மளோட Excel classல data bars அப்படின்றது ரொம்ப clear-ஆவே நம்ம படிச்சிருக்கோம். So let me turn on this. So இப்போ இதை நீங்க turn on பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிறதுலே highest value எதுக்கு இருக்கோ அதுக்கு longest bar வரும், lowest value எதுக்கு இருக்கோ அதுக்கு ஷார்ட்டான bar வரும். ஓகேங்களா? I will short this. இந்த காலமை நம்ம எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னா, இந்த சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா highest to lowest by defaultவே highest to lowest வேல்யூக்கு it will get sorted. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான வேல்யூ பாருங்க, ரொம்ப ஜாஸ்தியான பார் இருக்கு, ரொம்ப கம்மியான வேல்யூக்கு ரொம்ப மினிமமான ஒரு பார் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பார்ல எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா I have to do from here. இந்த data barsக்கு கீழே fx அப்படின்ற icon, it is nothing but a conditional formatting. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா one window will appear. ஸோ இந்த விண்டோவில் எனக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, இந்த பாரோட ரூல் என்ன அப்படின்றது ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ் இருக்கு, பார் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இஃப் ஐ வாண்ட் டு ஷோ ஒன்லி த பார், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ த வேல்யூ அப்படின்னா ஜஸ்ட் இதை அன்டிக் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. So here you can have a minimum value, here you have a maximum value. ஸோ இதை நீங்கள் கஸ்டமாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் என்டர், அதாவது above 60,000 below 20,000 எல்லாம் மினிமம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். as of now I am going to go with the default. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பாரோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் பார் அப்படின்ற இந்த இதுக்கு கீழே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாரோட டிரெக்ஷன், இப்போ வந்து இது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இருக்கு, ஐ வாண்ட் சேஞ்ச் இட் டு ரைட் டு லெஃப்ட், அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் பார்ஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஐ வில் ஷோ யூ, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். I will make this as a blue color. So axis I don't want to do anything, just click OK. பாருங்களா, பார்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. ஸோ இதில் இந்த நெகட்டிவ் அப்படின்ற இந்த ரிமைனிங் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ as of now we don't have any negative values, so it is not showing here. ரிமைனிங் எல்லாமே நமக்கு பிங்க் கலர்ல ஷோ ஆகுது. ஸோ this is how we can change the bar colors. ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் இதில் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட். ஸோ ஹியர் இட் வில் ஷோ மீ த வேல்யூஸ் ஆல்சோ. ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டேட்டா பார். நம்ம வந்து டேட்டா பார் அப்படின்னு இந்த ஃபீச்சர் எக்ஸலில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுமோ சேம் ஆல் ஃபீச்சர்ஸ் we can do from selecting this conditional formatting. Okay, so next we have this icons. ஓகேங்களா? so apart from showing the bar, இந்த bar show பண்றது தவிர்த்து we can also show the icons. okay, so இந்த எக்ஸல்லையும் நம்ம வந்து இந்த ஃபீச்சர்ஸ் படித்தோம். this we have studied detailedly. இங்கேயாவது just I am going to show in Excel we have studied detailedly what this icon is going to do. Here also I will teach you. So I am going to on this icon. இப்போ இதை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு பாருங்க, லெட் மீ ஆஃப் திஸ் பார்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐகான் ஆன் பண்ணோன்னா ஹையஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கிரீன் சர்க்கிள்ல இருக்கு. ஓகேங்களா? ஒரு இன்பிட்வீன் 60,000ல இருந்து 85 வரைக்கும் உள்ள ரேஞ்சஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் டைமண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாவே இந்த மாதிரி டேட்டாவை பவர் பிஐயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் செலக்ட் பண்ணீங்கன்னா the window will appear and it will show you the rules. எந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணிருக்காங்கன்னு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல வேல்யூஸ்க்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு, எந்த ஃபீல்டில் பேஸ்ட் ஆன் சம், இதெல்லாம் பேசிக்கானது. ஓகேங்களா? ஸோ ஐகான் லேஅவுட் லெஃப்ட் சைடில் இருக்கு, உங்களுக்கு ரைட் சைடில் வேணும் அப்படின்னா ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. இல்லை டேட்டா வேணாம் ஒன்லி ஐகான்ஸ் மட்டும் வேணும்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஐகான் அலைன்மெண்ட்ஸ் பாருங்க, டாப்ல வேணுமா, மிடில் வேணுமா, பாட்டம்ல வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்டைல்ஸ் வந்து வேற வேற எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
பாருங்க 4 வேல்யூஸ் இருந்ததுன்னா 4 வேல்யூஸ் இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். I'll talk about this rules. இப்போ இந்த இடத்துல 3 ரூல்ஸ் இருக்கு. 0ல இருந்து 33%. இத வந்து 0 to 33 will be the lowest 30% will be in diamond shape. ஓகேங்களா? பாத்தீங்களா? So 0ல இருந்து 30 அந்த 35 அந்த 30% அப்படின்ற இந்த எல்லாமே diamond shapeலயும் 33ல இருந்து 67 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்லையும் above 67ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கிரீன் கலர், அதாவது பர்சன்டேஜ் வைஸ் இதை கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஐகான் செலக்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அதாவது வேல்யூ ஈக்குவலா பிரியாது. லெட் மீ கிளியர் யூ. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோம். 1 2 2 3 3 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்ம கையில ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த டேட்டாவை வந்து 3 ஐகானா டிவைட் பண்றதுக்கு இதை வந்து செக்ரிகேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா 1ல இருந்து 2 வரைக்கும் ஒன்னுது, 3ல இருந்து 4 வரைக்கும், 5ல இருந்து 7 வரைக்கும் இந்த மாதிரி ஐகான் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் செக்ரிகேட் ஆகும். 3ஆ டிவைட் பண்ணுங்க அப்படின்னா இட் won't divide like 3 வருது, நெக்ஸ்ட் 3 ஒரு வேல்யூல, நெக்ஸ்ட் 3 ஒரு வேல்யூ, நெக்ஸ்ட் 3 ஒரு வேல்யூ, அந்த மாதிரி டிவிஷன் நடக்காது. இட் won't distribute like first 3 in one bucket, second 3 in one bucket, அந்த மாதிரி இல்லாம below 2க்கு கீழே 1 and 2 வர்றது எல்லாமே ஒரு பக்கெட்ல எடுக்கும். மேபி எத்தனை வேணா இருக்கலாம், மேபி இட்ஸ் கோஸ் ஆன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பக்கெட்ல 3ல இருந்து 4 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் எல்லாமே எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பக்கெட்ல 4ல இருந்து என்ன வரைக்கும் கொடுத்துருக்கோம், 7 வரை கொடுத்துருக்கோம். சாரி, திஸ் 4 comes and here 4 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 5ல இருந்து 6 அந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேட்டா இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். 1ல இருந்து 2 வரைக்கும், அந்த 3ல இருந்து 4 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியர் 1 to 2, ஹியர் 3 to 4, here 5 to 7, that range is important. இதுக்கு in betweenல எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா வந்தாலும் எல்லாமே இந்த ஒரு பக்கெட்ல போகும். இதுக்கு நடுவில் வர டேட்டா எல்லாம் இந்த ஒரு பக்கெட்ல போகும். ஓகேங்களா? So here while you are selecting the icon, it is not distributing the it is not dividing the values, it is distributing the values. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. It is very very important. Okay, so இப்போ இந்த இடத்துல if I want, இப்போ எனக்கு இந்த வந்து இந்த drop down மெனுவோட எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? I'll go this and select this one. Okay, lowest எல்லாம் ஒரு I'll go this and அதாவது lowest value எல்லாமே down arrowவையும், middle values எல்லாம் ஒரு மேபி ஒரு கிராஸ் ஆரோ, ஹையஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ்ட் ஆரோவாவும் நான் காமிக்கணும்னு விரும்புறேன். ஓகேங்களா? ஸோ லெட் மீ செலக்ட். ஓகே, பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கலர், லோவஸ்ட் வேல்யூ, தென் ஐ வாண்ட் திஸ் இன் பிட்வீன் டு பி இன் cross orange, highest in green color. ஓகேங்களா? so let me select, see how the change is going to happen. highest value எல்லாமே up arrowவும், middle values எல்லாமே cross arrowவும், down values lowest value எல்லாம் down arrowsல இருக்கும். so இப்போ இந்த இடத்துல 3 கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ஐகான் செலக்ட் ஆயிருக்கு. எனக்கு வேண்டாம், I want only the 2 அப்படின்னா that also you can do from here. select this and I don't want the middle one, so I'm going to cancel it just by clicking இந்த ஒரு delete case, இந்த cross symbol செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூல் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடும். உங்களுக்கு நியூ ரூல் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நியூ ரூல் அப்படின்றத பிரஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் ஆடட். ஸோ இந்த இடத்துல 0 to 50 இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் பக்கெட்ல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 50ல இருந்து 100 வரத செகண்ட் பக்கெட்ல எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். 50 to 100. ஓகே, செகண்ட் பக்கெட்ல எடுத்துக்கோங்க. லெட் மீ கிளிக் ஓகே. see here, first 4 values is coming under the highest bucket. let me change the color, both looks green. so highest value I'll go with this green, lowest value I'll go with the red. okay, இப்ப பாருங்க lowest values நம்ம higher 50 ஈக்குவலா 50 னு கொடுத்தோம்னா இப்போ இதுல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஃபர்ஸ்ட் டாப் 50ல இருக்கிறது எல்லாமே green கலராவும், பாட்டம் 50ல இருக்கிறது எல்லாமே ரெட் கலராவும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல பாருங்க 4 வேல்யூஸ் தான் இருக்கு. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 வேல்யூஸ் ஆகுது. அப்ப இதுல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஐகான் செலக்ட் பண்ணும்போது ரேஞ்ச் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமே தவிர ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க எவ்ரி காலம்ஸ்க்குமே நீங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். லாஸ்ட் கிளாஸ் we have seen how to do this background color, font colors. similarly நீங்க உங்களுக்கு வேற எந்த ஒரு காலம் வேணுமோ அந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு அந்த காலம்ல என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ எல்லாமே எல்லா ஃபார்மேட்டிங்குமே நீங்க பண்ணிக்கலாம். so next we have this website URL.
So this all is not required. Website URL அப்படின்றது text table க்கு it's not at all required. So I am not going to do that right now. So next URL icon, image size, accessibility. Okay, these are not relevant to this table. So I am not at all touching it. Remaining part, I think everything is clear. We have seen style, preset, grid, values, everything. I think everything is clear. Okay. So next we have this general options. Visuals கீழ நம்ம என்னென்ன எல்லாமே பார்த்துட்டோம். Next we have this general. So in the generalsல வந்து என்ன அப்படின்னா under this propertyல நீங்க வந்து height and width of the table increase பண்ணிக்கலாம். Let me increase the height. பாத்தீங்களா? Once I do this, the frame ஓட size வந்து increase ஆகிக்கிட்டே போகுது. பாருங்க. width increase பண்ணனும் அப்படின்னா இங்க பாருங்க frame ஓட width increase ஆகிக்கிட்டே போகுது. So here you can increase the size and width of this frame. Next if you want to change the position, ஓகேங்களா, ஹரிசாண்டலா நீங்க இதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ண பாத்தீங்களா, டேபிளே மூவ் ஆகுது. வெர்டிகலா நீங்க இதோட பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணனும், டிக்ரீஸ் பண்ண பாத்தீங்க செலக்ட் பண்ணும்போது டேபிள் உங்களுக்கு அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் a padding. Padding means it is nothing but இப்போ எல்லா சைடுலயுமே ஈக்குவலா 5 பிக்சல் 5 பிக்சல் 5 பிக்சல் அப்படின்னு ஸ்பேஸ் எடுத்திருக்கு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் see here 20 அப்படின்னா மேல இந்த ஃப்ரேம்க்கு இதுக்கு in betweenல 20 பிக்சல் ஆகும். ஓகே, similarly if you increase this, see here also the pixel will get increased. அந்த மாதிரி நீங்க inner padding increase பண்ணலாம். Here I think you can see clearly. earlier இது ரொம்ப நியரா இருந்துச்சு, இப்போ இது மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க padding பண்ணிக்கலாம். Next we have this advanced option. Layer order, it is all not required. Next title, if you want to do any effects, you can background, you can do it. You can change the borders. If you want to make the shadow for this, you can do it. Let me show you that. பாத்தீங்களா, இப்போ இந்த இடத்துல shadow create ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸல்ல இருக்கக்கூடிய பேசிக்கான எடிட்டிங் தான். நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. இந்த ஜெனரலுக்கு கீழே வரது எல்லாமே இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமை வந்து எடிட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் தான். ஸோ ஐ வில் ரீசெட் எவ்ரிதிங் டு டிஃபால்ட். Good. Okay, so at last we have this 3 dot. இந்த 3 dot select பண்ணோம் அப்படின்னா ஒரே சிங்கிள் கிளிக், இப்போ நீங்க என்னென்ன எடிட்டிங் பண்ணிருக்கீங்களோ இந்த எடிட்டிங் எல்லாம் எனக்கு தேவையில்லை, I want to reverse everything back அப்படின்னா just if you select this everything will go. பாத்தீங்களா, ரொம்ப பேசிக். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு எடிட்டிங்குமே இதுல பண்ணல. ஓகே, so that all will go and you can go back to your default setting. So that's all about the formatting. So இந்த மாதிரி நம்ம ஒரு விஷுவல்மே let me show this. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த விஷுவல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷுவல்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங் இஸ் அவைலபிள். அண்ட் பேசிக்கானது எல்லாமே எல்லா டேபிளுக்குமே ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட் ஸ்டைல், பேக்ரவுண்ட் கலர்ஸ், இது எல்லாமே பேசிக்கா எல்லாத்துலயுமே சேமா இருக்கும். பட் we have some extra features that is based on the visual you select. So that's all about the formatting. ஒரு விஷுவல்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சார்ட் கிரியேட் பண்ணும் போது அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கான ஃபர்ஸ்ட் சார்ட் that we have created in Power BI desktop. So in the frame வந்து இப்போ செலக்ட் ஆயிருக்கு, that's why it is showing this frame. Suppose if I select this frame, பாத்தீங்களா இந்த சார்ட் நான் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல frame வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்போ எந்த சார்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் தான் ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரமோ அந்த டேபிளில் தான் அந்த சேஞ்சஸ் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அஸ் ஐ டோல்டு நீங்கள் ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு விஷுவல் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் சேஞ்சஸ் டு தட் விஷுவல். எதையுமே செலக்ட் பண்ணாமல் பிளாங்க் ஸ்பேஸில் இருந்து நீங்கள் ஒரு விஷுவல் செலக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் அ நியூ ரிப்போர்ட். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐ வில் ஷோ தட் ஒன் மோர் டைம். லெட் மீ டெலிட் திஸ். ஸோ ஐம் கோயிங் டு ரிமூவ் இட். ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த விஷுவல் செலக்ட் பண்ணேன்னா இட் வில் சேஞ்ச் இன்டு தட். பட் எனக்கு அந்த தேவையில்லை. ஐ வாண்ட் அ நியூ ரிப்போர்ட் டு பி ஷோன் ஹியர். ஸோ நான் பிளாங்க் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு கிளிக் திஸ் பார் சார்ட். The new report has been created. Okay, so this is how you can change your existing chart into a new one, or you can create a new chart itself. So நம்ம இப்போ என்ன சார்ட் இந்த இடத்துல புதுசா கிரியேட் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு under this, see here the formatting option will change. earlier text tableக்கு நமக்கு y axis x axis அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. but here we have this y axis x axis, legend is there, small multiples are there, tool tips are there. so இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு text tableல வராது. as I told, நீங்க எந்த
சார்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த சார்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துலயும் நான் ஃபீல்ட்ஸை வந்து டைரக்டா எடுத்து இந்த இடத்துல டிராப் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேணுமோ அதை இந்த இடத்துலயும் டிராப் பண்ணலாம். ஓகேங்களா? சோ லெட் மீ ஐ வாண்ட் டு see the sales of the product in every state. ஓகேங்களா? so let me take the states. There is the state, it will be in location. So I'm going to take the state and drag it here. So நீங்க ஒரு இதை எடுத்து drag பண்ணும்போது இந்த இடத்துல x axis y axis பர்டிகுலரா நீங்க சொல்லாம சிம்பிளா drag பண்ணீங்க அப்படின்னா பவர் BI டிஃபால்ட்டாவே ஒரு இது எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல it has taken it as y axis. ஓகேங்களா? so y axisல நமக்கு state அப்படின்னு பாத்தீங்களா இந்த இடத்துல ஷோ ஆகுது. y axis has been taken as state. So next I want to see the sales. ஓகேங்களா? so instead of I want to see the sales here. so I'm going to drag and drop the sales. இப்ப பாத்தீங்களா அந்த சேல்ஸ் வந்து it has taken as a x axis. so by default ஆவே நம்ம வந்து இது எந்த இடத்துல நம்ம எது வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணல. it has been taken by the power BI. அதுவே வந்து ஒரு அதுவாவே something it is assuming and taking. the state has been taken as a y axis and some sales வந்து it is here it is taken as sum of sales. suppose இதை வந்து நீங்க மேக்ஸிமம் வேணும் ஆவரேஜ் வேணும் கவுண்ட் வேணும் அப்படின்னா that you can select from here. ஓகேங்களா? இல்ல எனக்கு இப்ப வேண்டாம் I want the sales to be in y axis, state to be in x axis. நான் வந்து என்னோட காலம் x axisல என்ன வேணும் y axisல என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா just that also we can do. I am going to deselect this. okay so இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் வந்து ஸ்டேட் எடுத்திருந்தோம். now I am going to take the profit here. ஓகே இந்த இடத்துல ப்ராஃபிட் கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் த ஸ்டேட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்குன்னு. இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஸ்டேட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட் வந்து வேல்யூஸா எடுத்திருக்காங்க. லெட் மீ டெலிட் திஸ் அண்ட் டூ இட் ஒன் மோர் டைம். ஸ்டேட் அப்படின்றது இட் இஸ் நாட் அ வேல்யூ இல்லையா, இட் இஸ் அ டெக்ஸ்ட். அதை எப்படி கவுண்ட் பண்ண முடியும்? ஸோ ஹியர் இட் இஸ் ராங். ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ். ஒன்ஸ் அகெயின் வி கேன் கிரியேட் திஸ் பார் சார்ட். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் ஹஸ் been created. drag பண்ணிக்கலாம். so let me expand this. so I am going to take the profit into y axis. okay fine. next I am going to take the state into x axis. same thing happen. so இது எதனால இப்படி எடுக்குது அப்படின்னா x axisல maximum it will take the values. கரெக்ட்டுங்களா? நம்ம எப்பயுமே values தான் x axisல எடுப்போம். so நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த இடத்துல இது by defaultவே it has taken as a என்ன சொல்றது count numerical value டிசைட் பண்ணிக்குது. for example let me go with this product ID. so இந்த product ID நம்ம செலக்ட் பண்ணோம்னா see here 0 ல இருந்து 20 வரைக்கும் உள்ள product ID க்கு எவ்வளவு profit இருக்கு, 20 ல இருந்து 40 வரைக்கும் உள்ள product ID க்கு எவ்வளவு profit இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து bars வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த bars வந்து ரொம்ப கிளஸ்டர்டா இருக்கு. so that's why we don't take these values in x axis. let me change this. so let me drag and drop the profit here and drag the product ID here. இப்ப பாத்தீங்களா கிளியரா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி கிளஸ்டரா இருக்கும் அப்படின்றனால தான் இந்த இது எப்பயுமே வந்து வேல்யூஸ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்குவாங்க. சோ அந்த டிஃபால்ட்டாவே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்தாலும் it is counting that. ஓகேங்களா? சோ this is how we can decide the column. உங்களுக்கு என்ன காலம் எக்ஸ் ஆக்சிஸ்ல வேணும் y ஆக்சிஸ்ல வேணும்னு நீங்க டிசைட் பண்றது அப்படின்னா இந்த மூலமா தான். ஓகே then we have the legends. so here instead of product ID because legends வந்து இத செலக்ட் பண்றது it is we don't have too much of product ID, right? so here I am going to take the state wise எடுத்துக்குவோம். then only we can add the legends. so okay state wise it is showing here. may expand this. so legends அப்படின்றது இப்ப எல்லா ஸ்டேட்மே ஒரே கலர்ல இருக்கு. ஓகேங்களா? if I want to differentiate இப்ப சென்ட்ரல் அப்படின்ற ஏரியால இருந்து எந்தெந்த ஸ்டேட் வருது, வெஸ்ட்ல என்னென்ன ஸ்டேட் வருது, ஈஸ்ட்ல என்னென்ன ஸ்டேட் வருது அப்படின்னு நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா I need to add the legends. so எப்படி நம்ம மார்க்கெட் அப்படின்ற இந்த காலம்ல தான் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் சென்ட்ரல் அப்படின்னு நமக்கு இருக்கு. so I am going to drag this column into the legends. okay so just I am going to drag and drop it here. பாருங்க இப்ப கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த இடத்துல நமக்கு நியூவா ஒரு டைட்டில் கிரியேட் ஆயிருக்கு மார்க்கெட். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல், லைட் ப்ளூ, திக் ப்ளூல இருக்கிறதெல்லாம் ஈஸ்ட், ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் சவுத், வயலட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வெஸ்ட். அதுக்கேத்த மாதிரி இங்க
பார்ஸும் சேஞ்ச் ஆயிடுது. திஸ் இஸ் ஹவு த லெஜெண்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல சென்ட்ரல் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒன்லி சென்ட்ரல் மட்டுமே ஹைலைட் ஆகும். ரிமைனிங் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா இட் வில் கெட் ஷட்டில்டு. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஈஸ்ட். மற்றதெல்லாம் ஷட்டில் ஆகி ஈஸ்ட் மட்டும் ஹைலைட் ஆகும். சவுத் அப்படின்னா இதை மட்டும் பாருங்க, சவுத் மட்டும் ஹைலைட் ஆகி மற்றதெல்லாம் ஷட்டில் ஆகுது. நெக்ஸ்ட் வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம லெஜெண்ட்ல எந்த இதை செலக்ட் பண்றோமோ அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம இங்க என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் டேபிள்லயும் சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் இஃப் ஐ செலக்ட் ஈஸ்ட், இந்த இடத்துல பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கு. சவுத் அப்படின்னா இங்க சேஞ்ச் ஆகிற மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. எதனால அப்படின்னா ஹியர் வி ஹாவ் த ஃபில்டர். ஐ வில் ஷோ யூ தட். கோ டு த மாடல் வியூ. பாருங்க, ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து ஃபேக்ட் டேபிளுக்கு நமக்கு ஃபில்டர் இன் ஒன் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஃப்ரம் திஸ் லொகேஷன் டேபிள்ல இருந்து ஃபேக்ட் டேபிளுக்கும் நமக்கு மார்க்கெட்ல இருந்து சேல்ஸ்க்கு வந்து நமக்கு ஒன் டைரக்ஷன் ஃபில்டர் இஸ் தேர். அந்த ஒரு டைரக்ஷன் ஃபில்டர்னால தான் இங்கே நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரமோ இட் வில் கெட் சேஞ்சஸ் ஹியர். Suppose if you select anything, here also it will get changes. பாத்தீங்களா, Colombian அப்படின்றதும் சேஞ்ச் ஆகுது. See here. This all happened because of the filter. ஓகேங்களா? Okay, fine. Let me deselect everything. Okay. ஸோ இந்த ரெண்டு டேபிளுமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு ஃபேக்ட் டேபிளோட ப்ராடக்ட் டேபிள்லையும் ஒரு சிங்கிள் டைரக்ஷன் இருக்கு, லொகேஷன்லையும் சிங்கிள் டைரக்ஷன் இருக்கனால தான் டிஃபால்ட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் திஸ். நெக்ஸ்ட் லெஜெண்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் மல்டிபிள்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் இஃப் ஐ சேஞ்ச் த மார்க்கெட், இந்த ஸ்மால் மல்டிபிள்ஸ் அப்படின்றது உங்களோட சார்ட்டை வந்து நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி மல்டிபிளா ஸ்பிளிட் அப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ drag this market and place it here, see what is going to happen. பாத்தீங்களா, சென்ட்ரல் எல்லாம் ஒரு ஏரியாலையும், ஈஸ்ட் எல்லாம் ஒரு ஏரியா, சவுத் எல்லாம் ஒரு ஏரியா, வெஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணும். உங்களோட டேட்டாவை எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி 4 ஏரியா இருக்கிறத 4 ஏரியாவா ஸ்பிளிட் பண்ணி பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணும். இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்மால் மல்டிபிள்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீசெலக்ட் திஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் த மார்க்கெட் டு த லெஜெண்ட் இட் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது டூல் டிப்ஸ். டூல் டிப்ஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட், இப்போ நான் இந்த இடத்துல இந்த பார் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் ஆகும் போது ஐ கேன் சி, பாத்தீங்களா, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகி அதுல ஸ்டேட் என்ன ஸ்டேட், அதோட மார்க்கெட் என்ன மார்க்கெட், அதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு எனக்கு ஷோ ஆகுது. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பார் இட் இஸ் ஷோயிங். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா கூட டீடைல்ஸ் வேணும், ஸ்டேட், மார்க்கெட், ப்ராஃபிட், இதோட ஐ வாண்ட் டு நோ another detail also. Let's say I want to know about the sales. Profit எவ்வளோன்னு தெரியும், பட் எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா just you have to drag the sales and drop it in the tool tips. Okay, இப்போ நீங்க இந்த இடத்துல மூவ் பண்ணி பாருங்க. See here, state is there, market is there, sum of profit, sum of sales is also shown. So இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து இப்போ இதோட எனக்கு ப்ராடக்ட் ஐடியும் வேணும். என்ன ப்ராடக்ட் ஐடின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு drag it and drop it here. இப்போ பாருங்க, ஜஸ்ட் a minute பாருங்க, இதுல எத்தனை கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு. இதுல வந்து கவுண்ட் இருக்கு. ஸோ ஐ வில் கோ வித் திஸ் கவுண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ இப்போ பாருங்க, கவுண்ட் டிஸ்டிங்க்ட் எடுத்தோன்னா இந்த ப்ராடக்ட் ஐடி இஸ் 12, the product ID is 9, the product ID is 9, okay, the product ID is 6, 7. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத எந்தெந்த டேட்டா ஷோ பண்ணணும் அப்படின்றத இந்த டூல் டிப்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஷோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், சப்போஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ திஸ் அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் வி ஹேவ் திஸ் ட்ரில் த்ரூ ஆப்ஷன் தட் ஐ வில் டீச் யூ லேட்டர். ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு, தீஸ் ஆர் த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் available for the bar chart. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இந்த பேசிக்கான ஃபார்மேட்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த சார்ட்ல என்னென்ன நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த டைட்டில் இது எல்லாத்தையுமே ஃபார்மேட் பண்றதுக்கு இந்த இதுல என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்குன்னு பார்ப்போம். லெட் us go to this format your visual. ஸோ இந்த இடத்துல y axisக்கு நீங்க வந்து ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது, போல்ட், இட்டாலியன், அண்டர்லைன், கலர் சேஞ்ச் பண்றது, அதோட வித் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் த வித். ஓகேங்களா, ஆக்சஸோட பொசிஷன் நீங்க ஆன் பண்ணணும், ஆஃப் பண்றது. கன்கார்டினேட் டேபிள்ஸ் அப்படின்னா we don't have the total here, suppose total is there means it will concatenate and show you that. next title ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா you can see இங்க வந்து title text it has been created automatically. suppose I want profit of product. if you want any custom title that can also be given here. பாத்தீங்களா, ப்ராஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருச்சு.
ஸோ அதோட நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணணும். ஷோ டைட்டில் மட்டும் வேணும்னா டைட்டில் மட்டும் ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் இந்த இடத்துல டைட்டில் அப்படின்னு மீன் பண்ணுறது இந்த சைடில் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒய் ஆக்சஸ் கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒய் ஆக்சஸோட டைட்டில் தான் சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபாண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் திஸ் லே அவுட் ஆப்ஷன். ஸோ லே அவுட்டோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் சேஞ்ச் இட் பேக் டு திஸ் 20 is a default size. So next இதே மாதிரி நம்ம x axis லையும் change பண்ணிக்கலாம். So x axis, let me go with this x axis. So by default ஆவே அவங்க 10ல இருந்து 0k 0ல இருந்து 10k 10ல இருந்து 20k ன்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரேஞ்ச் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, at last we have this values. இந்த values ஓட font size change பண்றது, அதோட ஸ்டைல் bold ஆக்குறது, colors, these are the things you can do from here. Next is the display unit. What is this display units அப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது x axisல. So x axisல by default 0k 10k 20k 30k இருக்கு. இப்போ எனக்கு எதுவுமே வேணாம், none அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா see what is the changes. 0 10,000 20,000 30,000 அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இதை நீங்க 1000ல ஷோ பண்ணணும் அப்படின்னாலும் 1000ல ஷோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னாலும் you can do it. So but it looks நீங்க 1000ல ஷோ பண்ணீங்க அப்படின்னா it looks better. So I'm going to change it. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு டெசிமல் வேல்யூஸ் வேணும். ஓகே, so see here 1.2 points. அந்த மாதிரி நீங்க டெசிமல் வேல்யூ ஷோ பண்ணனும்னாலும் ஷோ பண்ணிக்கலாம். See these are the formats, these are the basic formats. அதனால தான் நான் எதையுமே டீச் பண்ணாம just I am showing what is there. Next here also you can change the title. இங்க வந்து sum of profit இருக்கு. நீங்க வேற ஏதாவது கொடுக்கணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட font size, அதோட formattings எல்லாம் சேஞ்ச் பண்றது, கலர் சேஞ்ச் பண்றது எல்லாம் பண்ணிக்கலாம். So I am going to make it to the default. So just minimize it, reset to default. Here also I'm going to minimize it. So y axis x axis பார்த்துட்டோம். At last next we have this a legend. So இந்த legend அப்படின்றது it is a very very important point. Okay, so இதை நீங்க வந்து so first நீங்க legend அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இப்போ இதுல இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் நம்ம legend யூஸ் பண்ணிருக்கோம். So it will differentiate using our different colors. ஓகேங்களா? So இந்த இடத்துல நம்ம legend ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா the legend is off. எந்த இது எதுலன்னு தெரியும். இப்போ இந்த வந்து சிம்பிளா ப்ளூ இருக்கு, வயலட் இருக்கு, லைட் ப்ளூ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஸோ இது எந்தது அப்படின்றது நமக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ ஆரஞ்சு என்ன, வயலட் என்ன அப்படின்னு ஸோ அதை ரெகனைஸ் பண்றதுக்காக தான் நம்ம லெஜெண்டை வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லெஜெண்ட் கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதோட பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா டாப் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து சென்டர்ல சேஞ்ச் பண்ணணும்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு சென்டர். யூ ஹேவ் த நம்பர் ஆஃப் ஆப்ஷன், ரைட் சைட், லெஃப்ட் ஸ்டாக், ரைட் ஸ்டாக், சென்டர் லெஃப்ட், சென்டர் ரைட், இது எல்லாமே நீங்க ஒன்னொன்னா கிளிக் பண்ணி உங்களோட சார்ட்டுக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த பொசிஷன்ல நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபாண்ட்ல வேணும், அதோட சைஸ் என்ன. see let me change this because எல்லாத்துக்கும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டே போறேன், என்ன நான் காமிக்கல. சோ see here பாத்தீங்களா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. போல்ட் ஆக்கணும்னா போல்ட் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதை இட்டாலியனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா I want this to be in black. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பேசிக்கான சேஞ்சஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a title. சோ இந்த டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் if you don't want you can off it. இல்ல உங்களுக்கு வேற டைட்டில் வேணும் அப்படினாலுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஏரியா அந்த மாதிரி நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி டைட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிஃபால்ட், ரீசெட் டு டிஃபால்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a small multiples. நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஸோ ஸ்மால் மல்டிபிள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா வைஸ் இது வந்து டிவைட் ஆகும். வி டோன்ட் ஹேவ் அ ஆப்ஷன் டு டூ ஃப்ரம் ஹியர், பட் யூ கேன் டூ அண்டர் திஸ் விஷுவல். கீழே வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் த கிரிட் லைன்ஸ். ஸோ இந்த வெர்டிக்கல் கிரிட் லைனோட ஸ்டைல் வந்து டாட்டடா இருக்கு. அதை நீங்க வந்து சாலிடா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா சாலிட் யூ கேன் see that. பாத்தீங்களா ரொம்ப ஒரு ஸ்மாலான ஒரு லைன் தெரியும். ஸோ கலர் ஐ வில் மேக் இட் black so you will understand. பாத்தீங்களா தெரியுதா? ஸோ இதோட width increase பண்றது. So it doesn't looks good, so I am going to remove it. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடரை வந்து ஜூம் பண்றது ஆஃப், ஆன் பண்றதுனா ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாத்தீங்களா கீழே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடர் வந்து ஜூம் ஆகும். So you can adjust it. So if you want you can select or deselect this. I am going to deselect this.
ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன எடிட்டிங் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நான் இப்போ பண்ணக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாமே எல்லா பார்க்கும் வேணுமா இல்லை சென்ட்ரல்ல மட்டும் வேணுமா, பர்டிகுலரா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார் மட்டும் நான் பண்ணணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் ஐ எம் கோயிங் வித் ஆல். ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் யூ கேன் டிக்ரீஸ். இதோட பார்டர் வேணும் அப்படின்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் திஸ் பார்டர் கலர் இஸ் கிரே கலர். ஸோ ஐ வில் மேக் இட் அஸ் அ பிளாக். பாருங்க இப்போ இந்த ஒரு பார்க்கு அவுட் சைட்லயுமே ஒரு பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதோட டிரான்ஸ்பரன்சி அதோட வித் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லே அவுட். ஸோ லே அவுட் வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும்னா செலக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கோ இன் அ ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் ஆல்ரெடி இருக்கு, ஹையஸ்ட் லோவஸ்ட். இல்ல வேல்யூ பேஸ் பண்ணி வேணும்னா நீங்க அதை செலக்ட் பண்ணாலும் இட் வில் கெட் ஆன். ஓகேங்களா? இப்ப ஒரு கேட்டகரிக்கும் இன் பிட்வீன்ல உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க. ஸோ லைக் திஸ் இட் வில் கெட் சேஞ்ச் பட் 20 looks good. So I'll go to 20. 20 is the default size. ஒரு சீரீஸ்க்கு இன் பிட்வீன்ல உங்களுக்கு என்ன சைஸ் என்ன இது வேணும்னு பார்த்துக்கலாம். ஸ்பேஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? let me reset everything to default. so at last I'll switch on this data labels. நீங்க இதை ஆன் பண்ணோம்னா பாருங்க 32k 31k அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதோட கலர்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பொசிஷன் உங்களுக்கு வந்து சென்டர்ல இன்சைட் வேணுமா, நெக்ஸ்ட் வந்து அவுட் சைட்ல வேணுமா அப்படின்றதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சைட் பேஸ்ல வேணுமா பாருங்க, எது உங்களுக்கு நீட்டா இருக்கோ அந்த இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சைட் சென்டர் ஆட்டோ செலக்ட் பண்ணீங்கன்னா அதுவாவே ஒரு சென்டர் எது கரெக்டா இருக்கோ அந்த இதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேபிள்ஸ் வேணும் வேணான்றதையும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். லெட் மீ ரீசெட். நெக்ஸ்ட் டைட்டில் சேஞ்ச் பண்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல டேட்டா லேபிள்ஸ் நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நீங்க இது பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட், ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிசேபிள் திஸ். ஐ வாண்ட் ஒன்லி த பார்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் திஸ். Let me minimize so it will looks good. Legends பாத்துட்டோம், small multiples பாத்துட்டோம், grid line zoom பாத்துட்டோம், data labels பாத்துட்டோம். Total labels here we don't have the total. So but if you want you can select. உங்களுக்கு total இருந்தது அப்படின்னா நீங்க select பண்ணீங்கன்னா it will get that you will see the totals like this. ஓகேங்களா? So here we have a particular product அப்படின்றதுனால I am not showing it. Just I am going to off this. இந்த ஏரியா இப்போ at last there is a plot area background அப்படின்றது இப்போ white கலர்ல இருக்கு இல்லையா, இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம கஸ்டம்ஸ் ஒரு இது செலக்ட் பண்ணிக்கலாம். as of now I don't have any pic right now. Simply I will select this and open. பாருங்க, இதோட பேக்ரவுண்ட், இதோட டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். வந்து டிரான்ஸ்பரண்ட் இந்த அளவுக்கு தேவையில்லை. ஓகே, லைக் திஸ் ஐ வாண்ட் டு ஷோ இட். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ வில் கோ டு. ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் வி ஹேவ் அண்டர் திஸ் பார் சார்ட். ஓகேங்களா? ஸோ பேசிக்கானது எல்லாமே சேம், ஒரு சிலது மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இதுல இருக்காது. ஓகேங்களா? சாரி, நெக்ஸ்ட் we are going to see the pie chart. So let me remove this. Remove select பண்ணிக்கோங்க. So this is the pie chart symbol. So I am going to select it. New pie chart has been created. Drag பண்ணி இந்த இடத்துல drop பண்ணிக்கிறேன். Just I am going to increase the size, expand the frame. Okay. So இந்த pie chart கீழே நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல x axis y axis கிடையாது because here we don't have the x axis y axis. நம்ம bar chart எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க ஒரு if you want to show the competitive analysis compare பண்ணும்போது தான் நீங்க வந்து bar chart யூஸ் பண்ணணும். Whereas if where you need to use a pie chart means நீங்க வந்து proportion of the data, இப்போ இந்த ஒரு டேட்டால இந்த proportion இந்த ஏரியால இருந்து இந்த proportion இந்த ஏரியால இருந்து ஒரு proportion காமிக்கிறதுக்காக நீங்க pie chart யூஸ் பண்ணிக்கலாம். So depends on your need and depends on the data you can choose the chart. ஓகேங்களா? So நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து pie chart செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு x axis y axis கிடையாது. we have legend, values and details is there, tool tips are there. so இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ஏரியால இருந்து அவைலபிளா இருக்குன்னு காமிக்கணும். so now I am going to drag this product. இந்த ப்ராடக்ட் டைப் அப்படின்றத drag பண்ணி நான் legendல keep up பண்றேன். so drag and keep it here. அதாவது என்ன நம்ம ஷோ பண்ண நினைக்கிறோமோ அதை லெஜெண்ட்லயும் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாம் வேல்யூஸ்க்கு கீழே போகும். தட் இஸ் கால்ட் அஸ் அ டிஸ்கிரீட் வேல்யூஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு டிராக் த ப்ராஃபிட் அண்ட் கீப் இட் அண்டர் திஸ் வேல்யூஸ். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டோட வேல்யூஸ் என்ன அப்படின்றதும் எனக்கு ஷோ ஆகுது. திஸ் இஸ் ஹவு த பை சார்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ த வேல்யூஸ் ஹியர் ஆர் த நியூமெரிக்கல் தட் வில் கோ அண்டர் திஸ் வேல்யூஸ். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் டைப்
நம்ம காமிக்கணும்னு நினைக்கிறோமோ it will go under this legend. ஓகேங்களா? So when you hover over the mouse, see you can see the details of that product. Product type is coffee and the sum of profit எவ்வளோ, அதோட percentage என்ன அப்படின்றத நமக்கு இந்த வேல்யூ காமிக்குது இந்த பாக்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம under this coffee itself we have the different subcategories. Similarly espresso கீழே நமக்கு different subcategories இருக்கு. This is herbal tea க்கு கீழே இருக்கு, வெறும் டீ க்கு கீழே different subcategories are there. I want to know that also. அது நம்ம என்ன பண்ணலாம்? So if you want to show the subcategory, what you have to do is, so இந்த product கீழே தான் நமக்கு subcategories எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. So I am going to drag that product and drop it on this details. So இந்த detailsல drop பண்ணும்போது பாத்தீங்களா, இப்போ இந்த ஒரு particular இது என்ன, அந்த just நீங்க hover over பண்ணாலே உங்களுக்கு அந்த ஏரியால வந்து show ஆகும். So இந்த particular வந்து காஃபின்றது கீழே அமெரிட்டோன்ற ப்ராடக்ட், அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளவு. நெக்ஸ்ட் காஃபின்றது கீழே கொலம்பியன் ப்ராடக்டோட ப்ராஃபிட் என்ன, அதோட பர்சன்டேஜ் என்ன. சிமிலர்லி எக்ஸ்பிரஸோ கீழே டிகாஃப் எக்ஸ்பிரஸோட ப்ராஃபிட் என்ன, பர்சன்டேஜ் என்ன. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு ஷோ த சப் கேட்டகரிஸ். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல எப்படி அந்த சப் கேட்டகரிஸோட டீடைல்ஸும் மென்ஷன் ஆயிருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பண்றது மூலம் என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை நம்ம இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஸோ அப்படின்ற ஒரு கேட்டகரியில இன்னும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதோட இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் என்ன, டோட்டலா பாக்குறதுக்கு பதிலா இண்டிவிஜுவலாவும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த பை சார்ட்டுக்கு என்னென்ன ஃபார்மேட்டிங் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த டூல் டிப்ஸ் அப்படின்றது நத்திங் பட் திஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸ். சப்போஸ் இதுல வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாம ஒன்லி ஐ வாண்ட் டு ஷோ இன் திஸ் பாக்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கு, இதோட சேல்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் சேல்ஸ் வந்து டிராக் பண்ணி டீடைல்ஸ்ல சப்போஸ் சேல்ஸ் டிராக் பண்ணி நான் டீடைல்ஸ் கீழே வச்சேன் அப்படின்னா, see the total, I think it is not dropped. Let me drag it and place it here. பாருங்க, இந்த டோட்டல் இதுவுமே உங்களுக்கு கிளஸ்டர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஈவன் யூ கான் see anything clearly. எந்த இடத்துல எது செக்ரிகேட் ஆயிருக்குனே தெரியாது. So what I'm going to do is, just a minute, let me drag the product and so இந்த இடத்துல எனக்கு சேல்ஸ் தெரிஞ்சுக்கணும். பட் எனக்கு சேல்ஸ் வந்து டிராக் பண்ணி வச்சோம்னா என்னோட டோட்டல் சார்ட்டுமே கொலாப்ஸ் ஆகும். So in that place, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல அதோட டீடைல் ஷோ பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா, just you drag this sales and drop it in the tool tips. Okay, இப்போ நீங்க இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஷோ ஆகும், சேல்ஸும் ஷோ ஆகும். ப்ராடக்ட் டைப், ப்ராடக்ட், sum of profit, sum of sales. So இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குமே நீங்க பாத்துக்கலாம். So வேற என்னென்ன உங்களுக்கு டூல் டிப்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே you can add it by just dragging and dropping in that. Okay, so இப்போ இந்த சார்ட்டோட என்னென்ன formatting options available இருக்குன்னு பார்க்கலாம். I'll go to this format visuals. So under this we have the legends. நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். But if you on, then only it will look clear. I'm going to on it. நீங்க ஆஃப் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So under this legend we have the option to place it in the center right. Then we have the option to place it in the center, top center. So we have n number of options. நீங்க செலக்ட் பண்ணி உங்களோட சார்ட்டுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. So next we have this text option. இந்த இடத்துல நீங்க font change பண்ணிக்கலாம், font size increase பண்ணலாம், bold, Italian. So இது எல்லாமே இந்த legendsக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதோட colors change பண்ணிக்கலாம். Let me change the color to black. பாத்தீங்களா, இப்போ உங்களுக்கு black கலர்ல சேஞ்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டைட்டில் ஷோ பண்ணனும் அப்படினா நீங்க ஷோ பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணனும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, so next we have the slices அப்படின்றது this one. பாத்தீங்களா, இந்த ஸ்லைசஸோட காஃபி அப்படின்ற இந்த ஸ்லைசஸோட கலர் வந்து I need to be shown in this color. Next espresso I want to show in the light color. Okay, next herbal tea I want to show this color. Tea I want to show this color. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Just I'm going to reset to default. Next detailed ஆன லேபிள்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள்ஸ் எல்லாமே delete ஆயிடும். If you want you can on this. Under this நம்ம இது வந்து அவுட் சைட்ல இருக்கு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கீப் இட் இன்சைட், see what is going to happen. இது நமக்கு கிளியராவே இல்ல. So I want this to keep it outside itself. So prefer outside, prefer inside is there. So you can select whichever is needed for you. So next we have the table of content. இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஷோ ஆயிருக்குன்னா டேட்டா வேல்யூ இருக்கு, percentage of totals இருக்கு. எனக்கு suppose if I want only the data, நமக்கு டேட்டாவோடது மட்டும் 5k 15k அந்த மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இல்ல எனக்கு percentage மட்டும் போதுன்னா அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி டேட்டா வேல்யூஸ் மட்டும் போதும்
போகுதுன்னா அந்த கேட்டகரியோடையும் மென்ஷன் பண்ணி டேட்டா வேல்யூஸும் மென்ஷன் பண்ணி, இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா சாரி ஐ வாண்ட் ஆல் த டீடைல்ஸ் லேபிள்ஸ் அப்படின்னா பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு கேட்டகரி ஷோ ஆகும், வேல்யூ ஷோ ஆகும், பர்சன்டேஜும் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணும், எது வந்து பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல லேபிளோட கண்டென்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் we have this values. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படின்றது இதோட ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றது. லெட் மீ சேஞ்ச் டு திஸ். பாத்தீங்களா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்ட் ஆக்கிக்கலாம், இட்டாலியன், அண்டர்லைன். இதோட கலர்ஸ் வந்து ஐ வாண்ட் டு பி இன் ப்ளூ. ஸோ எவ்ரிதிங் சேஞ்ச் டு ப்ளூ, அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே யூனிட்ஸ் இந்த இடத்துல வந்து 18K 11Kன்னு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா தௌசண்ட்ஸ்ல இருக்கு. எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இட் வில் ஷோ த எக்ஸாக்ட் ஃபுல் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த இதுக்கு வந்து சப்போஸ் இந்த வேல்யூக்கு உங்களுக்கு டெசிமல் வேணும் அப்படின்னா யூ கேன் see here decimal is there. If you don't want you can don't show the decimals. Next பர்சன்டேஜ்க்கு வந்து 6.81 4.38 அப்படின்னு சொல்லி நமக்கு பர்சன்டேஜ் ஷோ டெசிமல் பிளேஸ் ஷோ ஆகுது. ஸோ அந்த டெசிமல் வேணும் வேணாம் அப்படின்றதையும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். see here if I want to show only one decimal that can be do here 2 3. ஸோ நமக்கு எத்தனை டெசிமல் வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சார்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூஸ் வந்து மினிமமா ஃபுல்லா நம்மளால எவ்வளவு ஷோ பண்ண முடியுமோ ஷோ பண்ணிக்கோங்க. நிறைய வேல்யூஸ் நிறைய டேட்டா ஷோ பண்ணோம் அப்படின்னா so it will get collapsed. maximum collapse ஆக மாதிரி சிம்பிளாவும் இருக்கணும், எல்லா டீடைல்ஸும் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. that will be good. that is what the client is required. Okay, so let me reset everything to default. At last we have the option called rotation. so rotation அப்படின்றது nothing but நீங்க எப்பயுமே ஒரு சார்ட் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சார்ட் அப்படின்னா இதோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா நமக்கு 12 o'clock ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 o'clock அப்படின்றது இந்த சென்டர் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் லைன்ல இருந்து தான் இதோட செக்ரிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இந்த சென்டர் லைன்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் சென்ட்ரல், எத்தனை பர்சன்டேஜ் இது, அப்படிதான் இதோட டிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு சென்டர்ல இருந்து வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டூ தட் ரொட்டேஷன். பாருங்க இப்போ இந்த சென்டர்ல இருக்கிறது சேஞ்ச் ஆகும். பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சென்டர் லைன் சைட்ல வந்துருச்சு. சேஞ்ச் ஆனா சென்டர் லைன் கீழே வந்துச்சு. 360 டிகிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லா அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரூலை வந்து இந்த ரொட்டேஷன் மூலமா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரீசெட் டு டிஃபால்ட். ஓகே, டிஃபால்ட் சேம் இட் கேம் டு திஸ் சென்டர் லைன். 360 கொண்டு வந்தாலுமே இந்த சென்டர் லைன் 12 o'clock ரூலுக்கு வந்துரும். ஓகேங்களா? So these are the options you have under this pie chart. General அப்படின்றது same as I told நம்ம text table என்னென்ன general இருந்ததோ same here we have. I think we have covered all the options, all the formatting under this pie chart. So today that's all for today's class. இன்னைக்கு நம்ம ஒரு pie chart எப்படி create பண்றது, bar chart எப்படி create பண்றதுன்னு பார்த்தோம். நம்மளோட next classல few more charts நம்ம எப்படி create பண்றதுன்னு பார்ப்போம். I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு data analyst ஒரு data scientist ஆகணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். Please do support our channel. நீங்க இதான் நம்மளோட சேனலை first time பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching our video. Do support us. Thank you.